வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பார்லமா பாத்தியா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறத அந்த கோயில் கேமராவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த பார்லமா விடவே இல்லை பத்தியா நம்மள அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அது வேற ஒன்றும் இல்லை மீனா, நம்ம கண்டுபிடிச்சு நம்ம காசு எடுத்துருவோம்ல, அதுக்காக தான் நம்மளை பார்க்க விட மாட்டேங்குது, புரியுதா இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மீனா, இல்லைங்க மீனா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மீனா நீ எதை வச்சு சொல்ற நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி பார்வதி ஆட்ட வீட்டில் 2,00,000 ரூபாய் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த காசு திருப்பி வந்துருச்சுன்னு சொன்னாங்களே. ஆமாம் மீனா, அதையும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த காணா போன காசு காணா போனது தான். அந்த 2,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு வச்சது ரோஹிணி. அதாவது வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது இல்லாமல் என்ன வேற அத்தை டார்ச்சர் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க காசு. அதுக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு, மீனா எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி அத்தை சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. யார், பார்வதி அத்தை சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. என்ன மீனா சொல்கிற, இதையும் நீ வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, பார்வதி அத்தை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னாங்க, அதனால நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்றாங்க. ஏதோ குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போதே தாத்தா பாட்டியோட செருப்பு தைக்கிற கடை வருது. வந்த உடனே மீனா தாத்தா பாட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு, இறங்கி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. இறங்க உடனே பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் முத்தும் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாரு. இதாம்மா காசு வச்சு உங்கள் செலவுக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி பாட்டியும் வாங்கி வைக்கிறாங்க. பெட்டியில் வைக்கும்போது அங்கே ஃபோன் இருக்கு. ஃபோனை முத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே, என்ன பாட்டி புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க போலியே, ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா ஒரு பொண்ணு ஃபோன் விட்டுட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறீங்க, அந்த பொண்ணு திருப்பி வரல, இல்லை ஃபோன் கூட பண்ணலையே திருப்பி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டியும் சொல்கிறாங்க, இல்லையப்பா யாரும் எதுவுமே பண்ணல, அது ஃபோன் அப்படியே தான்ப்பா இருக்குது அப்படின்றாங்க. எங்கே காமிங்க அப்படின்னு முத்துவும் கேட்டு வாங்குறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, இது என்னோட ஃபோன் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பாட்டியும் கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிற, உன்னோட ஃபோனா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே முத்துவும் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் ஆனும் ஆகலை. சரி காரில் சார்ஜர் இருக்குமே, போட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சார்ஜர் போடுறாங்க. போட்ட உடனே சார்ஜரும் ஏறிய உடனே அவங்க ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆனும் ஆகுது. முத்துவும் மீனோட ஃபோட்டோ இருக்குது ஃபோனில். இது பார்த்த உடனே, பார்த்தீங்களா பாட்டி இது எங்கள் ஃபோன் தான் பாருங்க, எங்கள் 2 பேர் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட இந்த பாட்டி, என்னப்பா சொல்கிற, ஒரு பொண்ணு தான் விட்டுட்டு போச்சு உங்கள் ஃபோனை, என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா ஒரு பொண்ணு தான்ப்பா. சரி அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும்பா நீங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் காமிச்சோன்னா எனக்கு தெரியும்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி முத்தோட ஃபோனில் இருக்கிற எல்லாரும் ஃபோட்டோவும் காமிக்கிறாங்க. முத்துன்னு நினைக்கிறேன்னா ரோஹிணி தான் விட்டுட்டு போயிருப்பா போல, அவள் தான் ஃபோன் எடுத்திருப்பா அப்படின்னு நினச்சிட்டு ரோஹினியோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி பக்கத்தில் வித்யா இருக்காங்க. வித்யாவை பார்த்தோன்னா அந்த பாட்டியும் சொல்கிறாங்க, ஏன்பா இந்த பொண்ணு தான்ப்பா விட்டுட்டு போச்சு ஃபோனு, கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. முத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு, பாத்தியா மீனா, பார்லமாக்கும் சிட்டிக்கும் கடன் டீல் மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்கு. வேற ஏதோ அவங்க மாற்றி ஏதோ உதவி பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ என் ஃபோனில் இருக்கிறது தெரிஞ்சுட்டு தான் ரோஹிணி என் ஃபோனை எடுத்துட்டு சிட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கா. சிட்டியும் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்போ மொத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. பார்லமாவை பற்றி என்னென்ன உண்மை இன்னும் இருக்குன்னு தெரியல. ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுக்காக பண்ணீங்கன்னு அப்போ உடனே கேட்கவே போகிறேன். கடன் வாங்கின விஷயம் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லவும் இல்லை. இன்னைக்கு பார்லமா வச்சுக்கிறேன், வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.